தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. மதச்சார்பின்மையை குழி தோண்டி புதைப்பதா, மதவெறி பாடலான வந்தே மாதரம் தேசிய பாடலா என நேற்றைக்கு சென்னை பெரியார் திடலில் கண்டன கூட்டம் நடைபெற்றது. வந்தே மாதரம் பாடலை கட்டாயப்படுத்துவதா, இஸ்லாமியர்கள் மனம் புண்படாதா, அவர்கள் இந்த நாட்டு மக்கள் இல்லையா, இந்தியாவில் அவர்கள் ஓட்டு போடவில்லையா, இந்திய அரசு இஸ்லாமிய நாடுகளுடன் ஒப்பந்தம் போடுகிறீர்களே, அந்த நாடுகள் உடனான வெளியுறவுகள் என்ன ஆவது என்று அரசிற்கு அடுக்கடுக்கான கேள்வியை எழுப்பி ஒன்றிய அரசை கண்டித்து திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் உரையாற்றியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் மு. வீரபாண்டியன், தமுமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஆஜாகனி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் நாகை மாலி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் தகைசால் தமிழர் பேராசிரியர் காதர் மொஹிதீன், திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோரும் வந்தே மாதரம் பாடலை திணிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து உரையாற்றியுள்ளனர். நாளை மறுநாள் தஞ்சாவூரில் திராவிடர் கழகத்தின் இருபெரும் மாநாடுகள் நடைபெற இருக்கின்றன. திராவிடர் கழக மகளிரணி, திராவிட மகளிர் பாசறை, திராவிட மாணவர் கழகம், திராவிடர் கழக இளைஞரணி ஆகிய 4 அணிகளையும் சேர்ந்து இருவரும் மாநாடுகளாக காலை முதல் இரவு வரை நடைபெற இருக்கிறது. அதை ஒட்டி திராவிடர் கழக தலைவர் அவர்கள் ஒரு வரவேற்பு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தஞ்சை கழகத்தின் நஞ்சை என்றும் அது நமக்கு புஞ்சையானதும் இல்லை, பஞ்சையானதும் இல்லை. நமது இயக்க குடும்பத்தின் தாய்மார்கள், சகோதரிகள் புறநானூற்று தாய்களாகி புறப்பட தயாராகிவிட்டார்கள். நமது இராணுவ கட்டுப்பாட்டின் சின்னங்களான இளைஞர்கள் அணி அணியாக பாடி வீடு நோக்கி பாசறையில் கலந்து கொள்ள படு உற்சாக களிப்போடும் கடமை உணர்வோடும் களம் காண தஞ்சை மாநாடுகளுக்கு அணியணியாய் பணிமுடிக்க பாயும் சிங்கக்குட்டிகளாக உற்சாக பெருவெள்ளத்தில் நீந்தி வருகின்றன. கொள்கை திட்டங்களின் கோலாகல வகுப்புகள் போன்ற உரை வீச்சுகள், பாருக்கே பாடம் சொல்லி கொடுக்கும் நமது போராட்ட அறிவிப்பும், மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி என்ற திராவிட மாடல் ஆட்சியே என்று சூளுரைத்து சுயமரியாதை முழக்கமிட்டு லட்சிய அறப்போர் பிரகடனங்கள் போன்ற கருத்தாளமிக்க கவினுரைகள் காண வாருங்கள், கேட்டு மகிழுங்கள். களம் காண ஆயத்தமாகும் கருஞ்சட்டை பட்டாளமே, சந்திப்போம் சந்திப்போம். February 21 தஞ்சையில் சந்திப்போம், சரித்திரம் படைப்போம். சரித்திரம் படைக்க அனைவரும் வாருங்கள், வரவேற்க காத்திருக்கிறேன். உங்கள் தொண்டன் தோழன் கி. வீரமணி என்று அறிக்கை விடுத்திருக்கிறார். நாட்டின் மத கலவரங்களை அவ்வப்போது உருவாக்கிட பிஜேபியும் இந்துத்துவ கும்பல்களும் பல்வேறு தகிடத்தக்கங்களை செய்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில்தான் இன்றைக்கு விடுதலை தலையங்கத்தில் பிஜேபியின் மதமாற்றம் என்ற தில்லுமுள்ளு என்ற ஒரு தலையங்கம் வெளிவந்திருக்கிறது. தஞ்சையில் உள்ள சிறுபான்மையர் நடத்தும் பள்ளியில் கடந்த 2022ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு பயின்று வந்த மாணவி லாவண்யா தற்கொலை செய்து கொண்டார். மாணவி லாவண்யாவை அந்த பள்ளி நிர்வாகம் கட்டாய மதமாற்றம் செய்ய முயன்றதாகவும், அதன் அழுத்தம் காரணமாகவே அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் பாஜக உள்ளிட்ட சில அமைப்புகள் குற்றம் சாட்டின. மேலும் தமிழ்நாடு காவல்துறையின் விசாரணையில் திருப்தி இல்லை என்று கூறி இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் நேற்றைக்கு அந்த சிபிஐ தரப்பின் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் முழுக்க இந்த மாணவியின் மரணம் என்பது தற்கொலையானது, இதில் மதமாற்றம் என்று எந்த இடத்திலும் எந்த ஆதாரங்களும் இல்லை என்று சமர்ப்பித்திருக்கின்றன. இந்த மாணவி ஏற்கனவே தனிப்பட்ட குடும்ப சிக்கல்களால் மனமுடைந்து காணப்பட்டிருக்கிறார். இதனால் விடுதி காப்பாளர் வீட்டு கவலைகளால் கல்வி வீணாகி விடக்கூடாது, படிப்பில் கவனம் செலுத்து என்று பலமுறை அறிவுரை கூறியிருக்கிறார். இருப்பினும் அந்த மாணவி மன உளைச்சல் அதிகமாகி தற்கொலையில் முயற்சி செய்திருக்கிறார். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது கூட அங்கே
பாஜகவின் கிளை பிரிவுகளான இந்துத்துவ கும்பலை சேர்ந்த பஜ்ரங் தளை சேர்ந்த விஹெச்பியை சேர்ந்த ஒருவர் அங்கே அணுகி இதை மதமாற்றம் செய்யத்தான் சொன்னார்கள் என்று வலுக்கட்டாயமாக அவர் சொல்ல முயன்றிருக்கிறார். அந்த மாணவியை சொல்ல வைத்திருக்கிறார். அந்த மாணவி சொன்னபோது கூட தன்னுடைய பிரச்சனைகளால் தான் தற்கொலை என்பதை கூட அந்த காணொளியில் வெளிவந்திருக்கிறது. அப்படி இருக்கும் சூழலிலும் அப்போதைய பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை மற்றும் தமிழ்நாட்டின் முக்கிய பாஜக பிரமுகர்கள் மாணவியின் பெற்றோரிடம் தமிழ்நாடு அரசு மற்றும் பள்ளி நிர்வாகத்திற்கு எதிராக புகார் கொடுக்கும்படி கட்டாயப்படுத்தியிருக்கிறார். அதோடு விட்டுவிடவில்லை, தமிழ்நாட்டில் கட்டாய மதமாற்றம் என்று கூறி மாணவி லாவண்யா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்த பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்களின் உத்தரவின் பேரில் 4 குழு அமைக்கப்பட்டது. இந்த 4 குழுவில் தெலுங்கானாவின் மாநில பாஜக தலைவரும் நடிகையுமான விஜயசாந்தி முக்கிய உறுப்பினராக இருந்தார். மேலும் சந்தியா ராய் மத்திய பிரதேச நாடாளுமன்ற உறுப்பினர், சித்ரா தாய்வாக் மகாராஷ்டிரா பாஜக தலைவர், கீதா விவேகானந்தா கர்நாடக பாஜக மகளிரணி தலைவர் ஆகியோர் இடம்பெற்றனர். இவர்கள் ஜனவரி 22 தஞ்சாவூரில் உள்ள பள்ளி மற்றும் மாணவியரின் ஊரான அரியலூர் மாவட்டத்திற்கு சென்று உயிரிழந்த மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்களை சந்தித்து மதமாற்றம் செய்திட தூண்டியதால் தானே அவர் கொல்லப்பட்டார் என்ற கோணத்திலேயே இவர்கள் கேள்விகள் அனைத்தும் இருந்திருக்கின்றன. மாணவி தங்கியிருந்த பள்ளி விடுதி, சிகிச்சை பெற்ற மருத்துவமனை மற்றும் உள்ளூர் மக்களிடம் விசாரணை நடத்தினர். தற்கொலை கட்டாய மதமாற்ற முயற்சிதான் என்ற வதந்திக்கு மேலும் வலு கொடுக்க இந்த குழு முயற்சி செய்திருக்கிறது. விசாரணை முடிந்தபின் இந்த குழு தனது அறிக்கையை புதுடெல்லியில் உள்ள பாஜக தேசிய தலைவரிடம் சமர்ப்பித்திருந்தது. இந்த நிலையில் இவ்வளவு நடந்த பின்பும் மாணவியின் மரணத்துக்கும் மத மாற்றத்திற்கும் தொடர்பில்லை என்று சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. ஒரு தற்கொலையை மதமாற்ற காரணம் என்று முடிச்சு போடும் பிஜேபியினர் சூழ்ச்சியை சிபிஐயின் விசாரணை அறிக்கையால் நூறாகியிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு செய்தி உணர்த்துகிறது. சென்னையில் நேற்றைக்கு நடைபெற்ற கருத்தரங்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது ஒன்றிய அரசின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்ததோடு தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் திராவிட மாடல் ஆட்சியின் சிறப்பு அம்சங்கள் குறித்து விரிவாக பேசியிருக்கிறார். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ்நாட்டில் இருந்துதான் எழுதப்பட வேண்டும். அதேபோல் இந்தியாவின் வளர்ச்சியும் இங்கிருந்தே தான் தொடங்க வேண்டும். திமுக அரசு செயல்படுத்தி வரும் முன்னோடி திட்டங்கள் இன்று பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதே திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றியாகும் என்று பேசியிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நேற்று தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களின் பிரதிநிதிகள் குழு நேரில் சந்தித்து கடந்த 5 ஆண்டுகளாக முகாம் வாழ் தமிழர்களுக்கு செயல்படுத்தி வரும் பல்வேறு சிறப்பான திட்டங்களுக்கும் வாழ்வுரிமைக்கான நிரந்தர சட்டப்பூர்வமான தீர்வை பெற இந்திய பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியதற்காகவும் தொடர்ந்து எடுத்து வரும் முயற்சிகளுக்காகவும் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டனர். ஒன்றிய மாநில உறவுகள் குறித்து ஆராய உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் தமிழ்நாடு அரசு கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி உயர்நிலை குழு அமைத்தது. இந்த குழு தனது அறிக்கையின் முதல் பாகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் பிப்ரவரி 16ஆம் தேதி சமர்ப்பித்தது. அந்த அறிக்கையை சட்டப்பேரவையில் நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தாக்கல் செய்து பேசியதாவது, அனைத்து மாநிலங்களும் சுயாட்சி பெறும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இந்தியா கூட்டணியின் தலைமையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அல்லது மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தாவுக்கு வழங்கப்பட வேண்டும். தேர்தல் அறிவிக்கப்படும் போது மட்டும் விழித்தெழுந்து பேச்சுவார்த்தை நடத்துவது பயனளிக்காது. ஒன்றாக இணைந்து பேசி தெளிவான முடிவு எடுப்பதே புத்திசாலித்தனம் என உத்தவ் சிவசேனா கட்சி சாம்நாத் தலையங்கம் வலியுறுத்தி இருக்கிறது. மகாராஷ்டிராவில் இஸ்லாமியர்களுக்கான 5% இடஒதுக்கீட்டை பாஜக அரசு ரத்து செய்திருக்கிறது. இந்திய சமூகத்தின் வெறுப்பின் சின்னம் பகவத்தே திரும்பிச் செல்லுங்கள் மற்றும் RSS முர்தாபாத் என்று லக்னோ பல்கலைக்கழகத்தில் நிகழ்வின் போது மோகன் பகவத்திற்கு எதிராக தேசிய மாணவர் அமைப்பு எதிர்ப்பு முழக்கமிட்டனர். டெல்லியில் செயற்கை நுண்ணறிவு AI உச்சி மாநாடு நடைபெற்றது.
அதில் சீன பொருட்களை காட்சிக்கு வைத்தது மிகப்பெரிய கேலிக்கூத்தாக இருக்கிறது. இது தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸ் தளத்தில் தனது கருத்தை தெரிவித்திருந்தார். ஏஐ உச்சி மாநாடு திட்டமிடப்படாத விளம்பர கேலிக்கூத்து. இங்கு இந்திய தரவுகள் விற்கப்படுகின்றன, சீன தயாரிப்புகள் காட்சிகள் வைக்கப்பட்டுள்ளன, உலக அரங்கில் இந்தியாவை கேலிக்கூத்தாக்கி விட்டது மோடி அரசு என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். மேலும் இதுபோன்ற செய்திகளை பார்த்திடவும் திராவிடர் கழக தலைவரின் பொதுக்கூட்ட உரைகள், பேட்டிகள் இவற்றை போன்றவற்றை பார்த்திடவும் பகுத்தறிவு திரைப்படம், குறும்படம், ஆவணப்படம் ஆகியவற்றை பார்த்திட பெரியார் விஷன் ஓடிடி செயலியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.